தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள நிலையில் மேட்டுப்பாளையத்தில் சாலை வலம் செல்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி இன்றிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி இந்த சுற்றுப்பயணம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று கோவை மாவட்டத்திலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். திமுக அரசின் அவலங்களை மக்களிடம் எடுத்துச் சென்று அதிமுகவை ஆட்சிக்கட்டிலில் அமர்த்துவதே தன்னுடைய நோக்கம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதற்காக மக்களை சந்திப்பதற்காக தமிழகம் முழுவதும் இந்த சுற்றுப்பயணத்தை செய்யப்போவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்து இன்று கோவை மாவட்டத்தில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அதன் முதற்கட்டமாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நகர்வலம் வந்து மக்களை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதற்காக ஒரு பிரத்யேக வாகனமும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. பேருந்து போன்ற அந்த வாகனத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நகர்வலம் வந்து மக்களை சந்திக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், இன்றைய எடப்பாடி பழனிசாமியின் கோவை மாவட்டத்தின் பயணத்திட்டம் என்ன? மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். முதல் நாளான இன்று கோவையிலிருந்து தொடங்குகிறார். அதாவது ஒட்டுமொத்த கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் 9 அதிமுக எம்எல்ஏக்களும் ஒரு இடத்தில் பாஜக எம்எல்ஏக்களும் உள்ள நிலையில் கோவை எப்போதும் தங்களது கோட்டை என்கிற அதிமுகவில் கூறப்படக்கூடிய கோவையிலிருந்தே தங்களது அந்த சுற்றுப்பயணத்தை எதிர்க்கட்சித் தலைவர் இன்று தொடங்கியிருக்கிறார். காலையில் வனபத்திரகாளியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு தேக்கம்பட்டி பகுதியில் விவசாயிகளை சந்தித்த அவர் தற்போது சற்று நேரத்தில் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய காந்தி சிலையிலிருந்து நடைப்பயணமாக கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் வரை நடந்து சென்று சாலை மார்க்கமாக சென்று மக்களின் வரவேற்பை ஏற்றுக்கொள்ள உள்ளார். அதற்காக தற்போது சாலை நெடுகிலும் இரு புறங்களிலும் தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் பூக்களை தூவியும் கும்பங்களை வைத்தும் அவரை வரவேற்க உள்ளனர். இருபுறங்களிலும் மேலதாளங்கள் முழங்க அவருக்கு வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது நடைப்பயணம் செய்து மக்களை சந்தித்த பிறகு மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் நின்று உரையாற்ற இருக்கிறார். அதற்காக தற்போது மதியம் வரை ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த அந்த தனியார் விடுதியில் இருந்து தற்போது கிளம்பி இருக்கிறார். அவரை அந்த விடுதியிலேயே நேரடியாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் சந்தித்தனர். நடைப்பயணம் தொடங்கக்கூடிய இடத்தில் இருந்தும் அவர்களும் அவருடன் அந்த முதல் நாள் துவக்க விழாவில் கலந்து கொண்டு நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாஜக பொறுப்பாளர்களான அரவிந்த் மேனனும் நேரடியாக அவர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்தித்திருக்கிறார். இந்த நடைப்பயணம் முடித்த பிறகு பேருந்து நிலையத்தில் மக்கள் மத்தியில் அவர் உரையாற்ற இருக்கிறார். முதல் பாயிண்டில் இங்கே முடித்த பிறகு காரமடை பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றுகிறார். இன்று முதல் நாளான இன்று மேட்டுப்பாளையம் மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதி இரு சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கும் வகையில் அவர் தனது சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டிருக்கிறார். காரமடை பேருந்து நிலையத்தில் பேசிய பிறகு துடியலூர், ரவுண்டானா, சரவணம்பட்டி பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் அவர் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். இடையில் தேனீர் விடுதி எங்கேயும் இருந்து மக்களுடன் மக்களாக அவர் தேநீர் அருந்துவார் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரவீன், கோவை மாவட்டம் எப்பவுமே அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன புது புது விஷயங்களை பார்க்க முடியுது? குறிப்பா நகர்வலம் என்பது எடப்பாடி பழனிசாமி தற்போது புதிதாக தொடங்கி இருக்கும் ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன புது புது விஷயங்களை எடப்பாடி பழனிசாமியோட இந்த விஷயத்துல பார்க்க முடியுது? தற்போதைய மாடர்ன் டே பாலிடிக்ஸ் என கூறப்படக்கூடிய சூழலில் தலைவர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் நடந்து செல்வது, ரோட் ஷோ நடத்துவது போன்றவற்றை நாம் பார்க்க முடிகிறது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலுமே பார்த்தோம் என்றால் பிரதமர் மோடியே நேரடியாக ரோட் ஷோ செய்வது போன்றவற்றை பார்க்க முடியுது. புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் உள்ளிட்டோரும் ரோட் ஷோ நடத்தியதை காண முடிந்தது. முதலமைச்சரும் ரோட் ஷோ போன்றவற்றை நடத்துவதை காண முடிந்தது. அவ்வாறான சூழலில் இவரும் முதல் முறையாக தற்போது ஒரு 400 மீட்டர் வரை ரோட் ஷோவாக செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பிரச்சாரத்திற்கென பிரத்யேக வாகனங்கள் தயார் செய்யப்படக்கூடிய சூழலில் இவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழலில் பிரத்யேகமாக ஒரு பேருந்து ஒன்றும் அவர்கள் இந்த முறை தயார் செய்திருக்கிறார்கள். இந்த பிரத்யேக பேருந்தும் இந்த சுற்றுப்பயணம் முழுவதும் பயணிக்க இருக்கிறது. பிரவீன், இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? குறிப்பா மக்களோட குறைகள் கேட்கப்படுதா? நலத்திட்டங்கள் தொடர்பா வாக்குறுதி தரப்படுதா? அது தொடர்பான தகவல் இருக்கா? ஆரம்பித்த அந்த முதல் சாமி தரிசனத்திற்கு பிறகே அவர் நேரடியாக குறைகளை கேட்டறியக்கூடிய, அதாவது முதல் முறையில் தானும் ஒரு விவசாயி என்ற ஒரு அந்த ஒரு மோட்டோவோட அவர் தொடங்கிய நிலையில் விவசாயிகளை நேரடியாக சந்தித்தார்.
நெசவாளர்கள், செங்கல் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளை சந்தித்து நேரடியாக மக்களின் குறைகளை கேட்டறிவது, அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்கின்ற அந்த ஒரு முழக்கத்தை முன்வைத்துதான் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் எடப்பாடி பழனிசாமி கோவையிலிருந்து இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். தற்போது மேட்டுப்பாளையம் பகுதியில் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரவீன். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.